ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து என்ன vlog வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட யூடியூப் சேனலை பற்றி தான் பேச போகிறேன். என்னோட யூடியூப் ஜேர்னி எப்படி போகுது, எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணேன், என்ன ரீசன், இப்போ எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் பற்றி தான் உங்கள்கிட்ட நான் வந்து பேச வந்திருக்கேன். ஸோ என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்குது, கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் என்னோட வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் ஆச்சு நான் அந்த மாதிரி கேமரா முன்னாடி பேசி. ஏன்னா வந்து எனக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது. நிறைய டாப்பிக்கில் பேசணும் அப்படின்லாம் வந்து யோசித்தேன். ஆனால் வந்து எனக்கு சுத்தமாக டைம் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ டிரைவிங் கிளாஸ் போகிறதுனால எனக்கு வந்து டைமே கிடைக்கல. ஸோ இன்னும் வந்து கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் வந்து டிரைவிங் கிளாஸ் வந்து முடிஞ்சிடும். அப்புறம் நான் வந்து ரிஷி அனுப்பிட்டேன்னா நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன். அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து கண்டினியூஸாக நான் வந்து வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். எனக்கு டிரைவிங் கிளாஸ் இல்லை, ரிஷி ஸ்கூல் போயிட்டான். ஸோ நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கனால சரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு வந்து யோசித்தேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் ஜேர்னியை பற்றி தான் பேச போகிறேன். என்னோடய யூடியூப் ஜேர்னி எப்படி போகுது, எப்படி ஸ்டார்ட் பண்ணேன், என்னெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ வருஷம் ஆகுது. ஸோ அதெல்லாம் பற்றி தான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர் ரெண்டுமே வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் உங்களுக்கு சொல்லணும்னா சக்ஸஸ் இல்லை, அவ்வளோதான். ஃபெயிலியர்னால் வந்து ஃபெயிலியரும் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து நான் ஒரு மிடில் ஸ்டேஜ்லேயே இல்லை. ஸோ ஒரு 20% வந்திருக்கேன் அப்படின்னு எனக்கு வந்து தோணுது. பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். சரி, ஓகே. நான் வந்து என்னோடய யூடியூப் ஜேர்னி நான் எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணேன், எனக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணுச்சு, ஏதாச்சும் வந்து ரோல் மாடல் இருக்கா, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் எதுவுமே இல்லை, நீங்கள் எதுவுமே கேட்டதில்லை. ஸோ நானே வந்து பேசலாம் அப்படின்னு வந்து யோசித்தேன். ஏதாச்சும் வந்து பேசணும்ல, கண்டென்ட் எதுவுமே இல்லை. ஸோ யூடியூப் ஜேர்னி வந்து ஒரு கண்டென்ட்டாக வந்து பேசலாம். யூடியூப் ஜேர்னி வந்து சொல்கிறவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து யூடியூப்பில் சக்ஸஸ் ஆனவங்க தான் இந்த யூடியூப் ஜேர்னிலாம் சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து சக்ஸஸ் ஆகலை. ஆனால் வந்து ஏன் அப்படி பேசுகிறேன்னா, சரி நமக்கு வந்து நம்ம யூடியூபோட இப்போது கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு என்னோடய வியூவர்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ யூடியூப் ஜேர்னி இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ யூடியூப் ஜேர்னியில் சக்ஸஸ் ஆனவங்க தான் நிறைய பேர் இந்த மாதிரி பேசுவாங்க, யூடியூப் ஜேர்னியை பற்றி பேசுவாங்க. ஃப்ரம் த ஸ்டார்டிங் பிகினிங்லேருந்தே வந்து சொல்லுவாங்க. எனக்கு வந்து சக்ஸஸ் வந்து இன்னும் ஆகலை. ஸோ சக்ஸஸ் ஆகாமல் நான் ஏன் பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய கரண்ட் சுச்சுவேஷன் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு வந்து என்னோடய ஜேர்னி இப்போ வந்து எப்படி போகுது, ஸோ அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால தான் வந்து என்னோடய வீடியோ வந்து ஒரு 30 பேரான்னு பார்க்குறாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த நியூஸ் வந்து போகணும். ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 2.5 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு. 2.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போது இருக்கிற சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா, அது ஒன்று என்னோடய தப்பு தான். யூடியூப் நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா, நம்ம வந்து இப்போ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோன்னா அந்த கம்பெனிக்கு நம்ம வந்து விசுவாசமாக இருக்கணும். ஸோ கம்பெனியோட ரூல்ஸு ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி டெய்லி வந்து வேலைக்கு போகணும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணால் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இது வந்து யூடியூப் வந்து ஒரு கம்பெனி மாதிரி. ஸோ அதில் நம்ம ஒர்க் பண்ணுறது கரெக்டாக இருக்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி எல்லாமே ஒர்க் பண்ணணும். ஸோ அந்த ஒர்க்கை வந்து நான் பண்ணலை. அதனால தான் இதுவரை சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ரீசெண்டாக ஒரு 1 இயராக தான் நான் வந்து கண்டினியூஸாக வந்து வீடியோஸ்லாம் கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நீ எவ்வளோ நாள் வந்து இது போகணும் அப்படின்னு தெரியல. ஒரு மந்த்து பார்த்திங்கன்னா, 1 மந்தில் வந்து நான் எப்படியும் ஒரு 6 or 7 டேஸ் வந்து நான் வீடியோஸ் போடுறது இல்லை. மற்ற நாள் எல்லா நாளுமே நான் போடுறேன் வீடியோஸு. ஓகே, இப்போ வந்து யூடியூப் ஜேர்னி நான் வந்து சொல்கிறேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து நான் சொல்கிறேன் எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு. யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாவே எங்களுக்கு இல்லை. ஏன்னா வந்து ஆக்சுவலி இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணால் நல்ல ஒரு கேமரா வேணும், இல்லை நல்ல ஒரு ஃபோன் வேணும். ஸோ அது எங்கள் கையில் இல்லை. ஸோ நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாவே இல்லை. நிறைய எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் நிறைய பேர் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட சேனலை நான் எப்போவுமே வந்து மோட்டிவேட் பண்ணுவேன். அப்படி பண்ணுங்கள், இப்படி பண்ணுங்கள், அந்த மாதிரி போடுங்க. மேக்ஸிமம் நான் சொல்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி வ்ளாக்ஸ் போடுங்க, அந்த மாதிரி தான் நான் வந்து சொல்லுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அடுத்த ஃபேமிலியில் எல்லாம் நடக்குது அது வந்து தெரிஞ்சுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க எப்படி வந்து வாழ்கிறாங்க, அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் மேக்ஸிமம் வந்து யூடியூபர்ஸை பார்த்தேன்னா வந்து நான் அதான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச என்னோடய ஃப்ரெண்டு வந்து சேனல் வச்சுருந்தாங்க நான் படிக்கிற காலத்துலேயே.
ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து சொல்லுவேன். ஸோ என்னோடய ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்னா ஒன்று இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதே பார்த்தீங்கன்னா நான் 2020 லாக்டவுனில். மேக்ஸிமம் எல்லாருக்கும் வந்து அந்த டைமில் கொஞ்சம் பரிச்சயமாக இருக்கும் யூடியூப்பு. நம்ம நார்மலி ஏதாச்சும் வந்து டவுட்லாம் வந்து யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணி வீடியோஸ்லாம் பார்க்குறது உண்டு. ஆனால் அது வந்து ரேர், எப்போவாச்சும் தான் பார்க்குறது. படிக்கிற காலகட்டங்களில் அந்த மாதிரிலாம் நான் பார்க்குறதே இல்லை. ஏதாச்சும் டவுட்னா வந்து டிக்ஷனரி மாதிரி நாங்கள் கூகுள் யூஸ் பண்ணுவோம், அவ்வளோதான். வீடியோஸ் வந்து பெருசாக பார்க்குறது இல்லை. இந்த குக்கிங் ஸ்டார்ட் பண்ணப்போ தான் வந்து இந்த யூடியூப் வீடியோஸே நான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எங்கள் 2020 லாக்டவுன் வந்துருச்சுல்ல, அந்த கொரோனா டைமு, அந்த பீரியடில் வந்து நமக்கு எந்த வேலையுமே இல்லை, வீட்டில் தான் இருக்கிறோம். ஸோ அந்த டைமில் தான் நிறைய யூடியூபர்ஸ் வந்து வெளியே தெரிய ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அப்படி நானும் வந்து யூடியூபராக இல்லை, நான் வந்து யூடியூப் சேனல் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். நானும் எங்கள் அம்மாவுக்கு வந்து செப்பரேட் ஃபோனு, எனக்கு செப்பரேட் ஃபோன் இருந்துச்சு, அப்பாவோட ஃபோன்லாம் இருந்துச்சு. ஸோ எங்கள் வீட்டில் அந்த டைமில் 2-3 ஃபோன்லாம் இருந்துச்சு. நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணோம்னா யூடியூப் சேனல் பார்க்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா எங்களுக்கு வேறு வேலையே இல்லை. எங்கள் அப்பா அந்த டைமில் வந்து இறந்துட்டாங்க, அப்பா இல்லை. ஸோ அம்மாவும் நானும் மட்டும்தான். அப்போ நாங்கள் 2 பேரும் வந்து எங்களுக்கு வேறு வேலையே இல்லை, வீட்டில் சும்மா தான் இருக்கிறோம், சமைக்கிறோம், சாப்பிட்றோம், அவ்வளோதான். சமைக்கிறதுக்கு கூட பொருள்லாம் கிடைக்காது. அதுவும் கஷ்டப்பட்டு நாங்கள் 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படிலாமோ வந்து வாழ்ந்துட்டுருந்தோம். அந்த டைமில் யூடியூப் வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா, சரி யூடியூப் சேனல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு யூடியூப் ஓப்பன் பண்ணி அப்போ வந்த ஒரு சேனல் தான் வந்து நாங்கள் வந்து இன்றைக்கும் நான் பார்த்துட்ருக்கேன். அந்த சேனல் ஃபஸ்ட் டைமாக எனக்கு வந்து அந்த நியூஸ் ஃபீல்டில் இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து ஒரு சேனல் வந்துச்சு, ஒரு ஃபேமிலி விலாக். ஸோ அம்மா வந்து அடிக்டே ஆகிட்டாங்க. டெய்லி அவங்க வந்து 2 மணிக்கு வீடியோ போடுவாங்க, ஃபேமிலி விலாக். அவங்க ஃபேமிலிங்கிறது ஒரு பெரிய ஃபேமிலி, ரொம்ப பெரிய ஃபேமிலி. ஸோ தமிழ் தான். நானும் என் அம்மாவும் சரி மேக்ஸிமம் தமிழ் தான் பார்க்குறது. அம்மாவுக்கு மலையாளம் பார்க்க பிடிக்கும், ஆனால் வந்து பார்க்கறதுக்கு நான் விட மாட்டேன். ஏன்னா வந்து எனக்கு தமிழ் பார்க்கணும். அதனால் அம்மா வந்து மேக்ஸிமம் எப்போவுமே தமிழ் தான் பார்ப்பாங்க. சீரியல்னால் கூட தமிழ் தான் பார்ப்பாங்க. மலையாளம் பார்க்குற வாய்ப்பே இல்லை. அதனால் அம்மாவுக்கு மலையாளம் மூவிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் சீரியலை விட. ஆனால் வந்து என் ஹஸ்பண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அம்மா வந்து மலையாளம் மூவிஸ்லாம் பார்க்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஹஸ்பண்ட் எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அம்மாவோட இஷ்டம், என் ஹஸ்பண்டோட இஷ்டம் வந்து மலையாளம் மூவிஸ். ஸோ அதனால் பார்க்க ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் வந்து விட்டுட்டேன், எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ விஷயத்துக்கு வரேன். நானும் அம்மா வந்து சேனல் பார்க்க ஸ்டார்ட் பண்ணோம், யூடியூப் நிறைய சேனல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த டைமில் வந்து அது வந்து டெய்லி அடிக்ட் ஆகிடுச்சு. 2 மணிக்கு வந்து சாப்பிட்டு முடித்தோம். நாங்கள் வந்து வேலை இல்லை. நான் வந்து அப்போ பிஎட் முடிக்கிற டைம்னால எனக்கு வந்து கிளாஸ் வந்து இல்லை. எனக்கு லாக்டவுன்னால கிளாஸ் இல்லை, ட்ரைனிங் மட்டும் தான் அட்டன் பண்ணேன், வேறு எதுவுமே வந்து பண்ணல. ஃபுல்லாக வீட்டில் தான் இருந்தேன். எக்ஸாம் கூட வீட்டில் உட்காந்து தான் எழுதுனேன், அந்த மாதிரி இருந்துச்சு பிஎட்டில். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா ஃபுல்லாக சேனல் பார்க்க ஸ்டார்ட் பண்ணோம். நானும் அம்மாவும் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டோம் யூடியூப் சேனலில். அப்புறம் நாங்கள் வந்து எங்களுக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நிறைய பேர் யூடியூப் சேனல் வச்சுருந்தாங்க. அவங்கள்ட்டலாம் நாங்கள் சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அப்படி போடுங்க இப்படி போடுங்க. நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த மாதிரி போடுங்க, நீங்கள் போனதை போடுங்க, வர்றது போடுங்க, அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 மந்தில் நான் ப்ரெக்னென்ட் ஆனேன். அதுக்கப்புறம் டெலிவரி ஆனதுக்கப்புறம் பேபி, என்னோடய பையன் ரிஷி வந்தான். ரிஷி வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ரிஷியோட ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னு வந்து எனக்கு எப்போவுமே தோணிக்கிட்டே இருக்கும். நம்மள்கிட்ட வந்து நல்ல கேமரா இல்லை, ஃபோன் இல்லை, எப்படி ரிஷியோட ஃபோட்டோஸ் நம்ம எடுப்போம்? எப்போவாச்சும் வந்து எங்கள் ஃப்ரெண்டு வீட்டில் போகும்போது அவங்க வீட்டில் ஐஃபோன் இருக்குது. ஸோ அவங்க ஃபோனில் நிறைய ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் எடுப்போம். ரிஷியோட ஃபோட்டோஸ் அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க இங்கே வருவோம், அந்த மாதிரிலாம் எடுப்போம். ஸோ நம்ம கையில் ஒரு ஃபோன் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து எப்போவுமே ரிஷியை வந்து நிறைய ட்ரெஸ் எல்லாம் போட்டு எடுக்கலாமே, அந்த மாதிரிலாம் யோசிச்சு தான் ஒரு ஃபோன் வந்து நான் ரிஷியோட ஒரு 9th மந்தில் வந்து நான் ஃபோன் வாங்கினேன். ஸோ எனக்கு இப்போவும் நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு டிசம்பர் மந்தில் தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். நான் 8th or 9th மந்தில் வாங்கியிருப்பேன் அந்த ஃபோனு. அந்த ஃபோன் வந்து ஐஃபோன். அந்த டைமில் ஆஃபர் போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி அந்த டைமில் நான் அந்த ஐஃபோன் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. நான் கூட போகல, ஹஸ்பண்ட் தான் போயிருந்தாங்க. ஏன்னா ரிஷியை வச்சுட்டு நிறைய ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஸ்டார்டிங் எல்லாம். அதுக்கப்புறம் எனக்கு வந்து பழகிடுச்சு, எப்போவுமே போக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் வந்து வீட்டில் வந்துச்சு. இந்த ஃபோன் வந்ததும் பார்த்திங்கன்னா ஒரு
ஒரு மாதத்துக்கு நான் என்ன பண்ணேன்னா, எப்போவுமே வந்து ரிஷிக்கு ஒரு வீக்லி ஒரு 3 or 4 டைம்ஸ் வந்து ஒரு ட்ரெஸ் போடுவேன், ஒரு ஃபோட்டோ எடுப்பேன். ட்ரெஸ் மாற்றிக்கிட்டே இருப்பேன், ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருப்பேன். ரிஷியே டயர்ட் ஆகிடுவான். அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஃபோட்டோஸ் அந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்லாம் வந்து நிறைய ஆசை இருந்துச்சு. ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருந்த டைமில் எனக்கு வந்து நிறைய ஆசை இருந்துச்சு. ஃபோட்டோஸ் அந்த மாதிரி எடுக்கணும், இந்த மாதிரி எடுக்கணும், அந்த மாதிரிலாம். ஸோ அதனால் ஃபோன் வாங்கினோம், ஃபோட்டோஸ் எடுத்தேன். ஃபோட்டோஸ் எடுத்து கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வருஷம் வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சதுன்னா எனக்கு ஒரு 18 வயசுலேருந்து எங்கள் அப்பா அம்மாவும் வந்து என்னை வந்து ஈரோடு பண்ணாரியம்மன் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. நிறைய பேர் என்னோடய வ்ளாக் பார்க்குறவங்களே தெரிஞ்சிருக்கோம். அடிக்கடி நாங்கள் போகிற கோயில் அது வந்து பண்ணாரியம்மன் கோயில் ஈரோடில் இருக்குது. ஈரோடு சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டில் இருக்குது. ஸோ எங்கள் வீட்டில் நாங்கள் அந்த தெய்வத்தை தான் இப்போவும் வச்சு வணங்கிக்கிட்டு வரோம். ஸோ அப்படி நாங்கள் வந்து அந்த கோயிலுக்கு போய் வந்து ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை கல்யாணம் பண்ணி புதுசில் போனது. அதுக்கப்புறம் நாங்கள் போகலை. ரிஷி பிறந்ததுக்கப்புறம் 9 மாதத்துக்கு அப்புறம் நாங்கள் வந்து பிளான் பண்ணுறோம் இந்த மாதிரி கோயிலுக்கு போகணும் அப்படின்னு. அம்மாவும் நானும் வந்து சொல்லிட்டு இருந்தோம், கண்டிப்பாக வந்து வருஷத்தில் எல்லா வருஷமும் போவோம். கொரோனா லாக்டவுன் அந்த பீரியடில் போக முடியல. அப்புறம் வந்து மேரேஜ் ஆனதுக்கப்புறம் போனோம். அதுக்கப்புறம் வந்து போக முடியல அப்படின்னு வந்து யோசிச்சுட்டே இருந்தப்போ எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, சரி நம்ம போகலாம், நம்ம கார்லேயே போயிடலாம். எப்போவுமே நாங்கள் பஸ்ஸில் தான் போவோம். பஸ்ஸில் எல்லாம் ட்ரெயினில் போய் பஸ்ஸில் போகிற மாதிரி இருக்கும். சரி இந்த வாட்டி வந்து நம்ம கார்லேயே போயிடலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணோம். சரி அப்போ வந்து நம்ம காரில் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நாங்கள் வந்து காரில் நாங்கள் ஃபஸ்ட் டைமாக தனியாக போகிறது. நான், ரிஷி, என் ஹஸ்பண்டு, எங்கள் அம்மா, நாங்கள் மட்டுமே தனியாக வந்து ஃபஸ்ட் டைம் அது. ஸோ அதனால் எங்களுக்கு வந்து கொஞ்சம் ரூட்டு மேப்பு இதெல்லாம் வந்து கொஞ்சம் நிறைய வந்து சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நாங்கள் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணோம். யூடியூப்பில் அந்த மாதிரி 2-3 வீடியோஸு எல்லாம் வந்து செக் பண்ணோம். அப்போ வந்து ஈரோடு போகிற வழி அந்த மாதிரிலாம் வந்து நிறைய செக் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த டைமில் ஒரு வீடியோ வந்துச்சு. பண்ணாரியம்மன் கோயிலுக்கு போனது மாதிரி ஒரு சிஸ்டர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ போட்டப்போ வந்து என்னென்னா, என் ஹஸ்பண்ட் வந்து அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு அப்படியே அந்த கோயில் போகிறது, அவங்க பஸ்ஸில் தான் போனாங்க. அவங்க வீட்டு பக்கம் நினைக்கிறேன், பக்கத்துலேருந்து பஸ்ஸில் வந்து கோயிலுக்கு போனாங்க. கோயிலெல்லாம் நடந்துச்சு, இதெல்லாம் வந்து போட்டாங்க. ஸோ நம்மளே நேராக அங்கே நிற்கிறது மாதிரி நமக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ என் ஹஸ்பண்ட் இதை பார்த்துட்டு, நீயும் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண யூடியூப் சேனல் நல்லா தானே இருக்குது இவங்க பண்ணது, இதே மாதிரி நீயும் ஸ்டார்ட் பண்ணு, ட்ராவல் வீடியோஸ்லாம் போடு அப்படின்னு வந்து அவங்க ஃபஸ்ட் டைமாக என்னை வந்து சொன்னாங்க. ஸோ நானும் வந்து இப்படி என்னை வந்து ஃபஸ்ட் டைமாக எங்கள் அம்மா கூட என்ன சொன்னது, எங்கள் அம்மா யூடியூப்பில் அடிக்ட்டு, ஆனால் எங்கள் அம்மா கூட இதுவரை என்ன சொன்னதில்லை, நீ இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொன்னதில்லை. ஆனால் வந்து எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கும். அப்படி வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட் டைம் சொன்னாங்க, நீ ஸ்டார்ட் பண்ணு, இதே மாதிரி நீ வீடியோஸ்லாம் போடு அப்படின்னு. அந்த அக்காவை பார்த்து, அந்த அக்காவோட வீடியோ எனக்கு இப்போ ஞாபகமே இல்லை, அந்த அக்காவை ஞாபகம் இருக்குது, அந்த சேனல் நேம்லாம் ஞாபகம் இல்லை. ஸோ இதே மாதிரி நீ போடு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் யோசித்தேன். நாங்கள் அதை பிளான் பண்ணி அந்த டிசம்பர் மந்த் ஃபுல்லாகவே வந்து பிளான் பண்ணி ஜான்வரியில் தான் நாங்கள் வந்து போனோம். ஜான்வரி 20க்கு மேலே தான் போனோம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு மாதம் வந்து எனக்கு வந்து கையும் ஓடல காலும் ஓடல, எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும், யூடியூப் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, நிறைய வீடியோஸ் வந்து சர்ச் பண்ணேன், எப்படிலாம் எடிட் பண்ணணும்னு பார்த்தேன், என்னென்ன ஆப்பில் வந்து எடிட் பண்ணால் நல்லாயிருக்கும் அதெல்லாம் வந்து சர்ச் பண்ணேன். 1 மந்தில் வந்து சர்ச் பண்ணேன். என்னோடய யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா ஜான்வரி 17 அன்றைக்கி வந்து என்னோடய என்கேஜ்மெண்ட் ஆனிவர்சரி. ஸோ அன்றைக்கி தான் வந்து யூடியூப் சேனல் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுவரை நான் வந்து எல்லாமே வந்து யோசிச்சுட்டு இருந்தேன், எப்படிலாம் பண்ணலாம் என்னலாம் பண்ணலாம் அப்படின்னு. ஜான்வரி 17 வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். February 19 ஒரு மாதம் 2 நாள், February 19 வந்து நான் வீடியோ போடுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதுவரை நான் 1 மந்த் சும்மாவே சேனல் ப்ளைனாகவே இருந்துச்சு. நிறைய பேரை கூப்பிட்டு சொல்லுவேன், என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ நிறைய பேர் கேட்டாங்க, வீடியோஸே போடல எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்லாம். நான் போடுவேன், நான் ட்ராவல் வீடியோ வந்து கண்டிப்பாக போடுவேன், ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிலாம் வந்து நிறைய சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த 1 மந்த்துக்கு அப்புறம் தான் நான் வந்து வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணேன். அந்த 1 மந்த்துக்குள்ளாடி வந்து ட்ராவல் பண்ணோம். எங்கன்னா பண்ணாரியம்மன் கோயில் போயிருந்தோம். அப்புறம் அங்கேருந்து நேராக வந்து ஏற்காடு போயிருந்தோம். ஏற்காடு போனது. ஸோ இவ்வளோ வீடியோஸும் வந்து ஒரு 4 வீடியோஸ் தான் வந்து நான் வந்து கட் பண்ணி எடிட் பண்ணி 1 மந்தாக உட்காந்து ஒரு ஜான்வரி 20 கிட்ட நாங்கள் போனோம். 20 or 23 சம்திங் நாங்கள் போனோம். ஸோ அதுலேருந்து February 19 வரை நான் எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாம் எடிட் பண்ணி போட ஸ்டார்ட் பண்ணேன்.
ஃபஸ்ட்டு வீடியோ போட்டு நிறைய பேர்கிட்ட வந்து ஷேர் பண்ணேன். நிறைய பேர் வந்து இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் நிறைய சஜஷன் கொடுத்தாங்க. எனக்கு அது வந்து ஒரு ஹெல்ப்பாக தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து நம்ம சேனலில் பார்க்குறாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறாங்க. ஸோ நம்மளும் வந்து எனக்கு அந்த டைம் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தா எனக்கு இப்போவும் வந்து காமெடியாக இருக்குது. நான் வாய்ஸ்லாம் கரெக்டாக இல்லை. இங்கேருந்து பண்ணாரியம்மன் கோயில் போகிற வீடியோவாக தான் இருந்துச்சு. அது கொஞ்சம் லென்த்தாகவும் இருந்துச்சு. அப்புறம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன் வீடியோஸ் எல்லாமே. வந்து பேசுகிறது சரி, அது எடிட் பண்ணுறது சரி, மேப்பெல்லாம் போட்டு இங்கேருந்து எவ்வளோ தூரத்துக்கு போகிறேன் அப்படின்னு ஒரு மேப்பெல்லாம் வந்து அதில் ஆட் பண்ணி, ஸோ அந்த மாதிரிலாம் வீடியோ நான் போட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறம் அது நிறைய வீடியோஸ் நான் பார்த்து தான் அந்த மாதிரிலாம் கற்றுக்கிட்டேன். நானாக எனக்கு தனியாக வந்து எனக்கு புத்தியெல்லாம் இல்லை. நிறைய வீடியோஸ் வந்து கற்றுக்கிட்டு இந்த மாதிரி போடலான்னு வந்து யோசிச்சு அந்த மாதிரி போட்டேன். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ அதுதான். ஸோ இப்படி தான் நான் வந்து ஃப்ரம் த பிகினிங் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணது இப்படி தான். எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு மாதத்தில் 4 ஞாயிற்றுக்கிழமை என்னோடய வீடியோ வரும். எப்போவாச்சும் ஒரு டைமில் வந்துடும். கரெக்ட் டைமிங்லாம் இல்லை. அந்த டைம் எனக்கு தெரியல, டைமிங்கில் போடணும், டெய்லி போடணும், அதெல்லாம் வந்து எனக்கு பெருசாக தெரியல. யூடியூப் நமக்கு அதுலேருந்து சேல்ரி வருமானு கூட எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேல்ரினா வந்து அது இவ்வளோ அச்சீவ்மெண்ட்லாம் இருக்குது அந்த மாதிரிலாம் தெரியும். அதில் சேல்ரி வரும், இந்த மாதிரி வரும், அதெல்லாம் வந்து எனக்கு அந்த டைமில் ஒரு தாட் இல்லை. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, எனக்கு ஞாபகமும் இல்லை. நான் வந்து நம்ம இன்ஸ்டா ஃபேஸ்புக்கில் வீடியோ போடுவோம்ல, அதே மாதிரி டெய்லி போட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் டெய்லியில் வீக்லி ஒன்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் எந்த பெனிஃபிட்டுமே இல்லை. என்னை பற்றி நிறைய பேர் வந்து தெரிஞ்சுப்பாங்க, அவ்வளோதான். சரி, அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் ஒரு ரிஷி பிறந்து ஒரு 9 மந்தில் ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் ஒரு 1 இயரில் வந்து பார்த்திங்கன்னா பர்த்டே வீடியோஸ் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி அதை வந்து அடிக்கடி போட்டுட்ருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை இல்லை, அடிக்கடி போட்டுட்ருந்தேன். நிறைய ஷார்ட்ஸ்லாம் போட்டுட்ருந்தேன். நிறைய பழைய வீடியோஸ்லாம் வந்து இருந்துச்சு, அதெல்லாம் ஷார்ட்ஸாக போட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1 இயர் வந்து அம்மாவுக்கு உடம்பு முடியல. அம்மா வந்து அந்த 1 இயர் ரிஷிக்கு வந்து 1 இயராக இருந்தப்போ அம்மாவுக்கு உடம்பு முடியல. ஸோ அதுலேருந்து எனக்கு வீடியோஸ் வந்து பெருசாக போடுறதுக்கு முடியல. நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து தாட் பண்ணேன்னா நம்ம வந்து ட்ராவல் வீடியோஸ் மட்டும் போடலாம், அப்புறம் ரிஷியோட வீடியோஸ் போடலாம். அதுதான் நான் வந்து என்னோடய ஃபுல் தாட்டாக இருந்துச்சு. ஒரு ஃபேமிலியாக ஒரு வ்ளாக், ஒரு வீட்டில் நடக்கிறது மாதிரி ஒரு வ்ளாக் போடணும், அந்த ஒரு தாட் இல்லை. எப்போவுமே ட்ராவல் பண்ணுறோம், அந்த வீடியோ எடுத்து போடுறோம், எங்கே சாப்பிட்றோம், என்ன பண்ணுறோம், அதுதான் வந்து யோசிச்சுட்டு அதே தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ ஏன்னா ரிஷியை கூப்பிட டைம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் டைம் பார்த்துருப்போம், சாரி ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி வந்து போயிட்டு இருந்துச்சு. ட்ராவல் வீடியோ வந்து நான் அம்மா உடம்பு சரியில்லாத டைமு நிறைய ட்ராவல் பண்ணல. எல்லாம் சேர்த்து ஒரு 10 இடத்துக்கு போயிருப்பேன். சின்னதாக ஒரு கோயில் போவேன். அம்மா கூட்டிகிட்டு போகிற வீடியோஸ் இருக்குது, தனியாக போகிற வீடியோஸ் இருக்குது. நானும் ஹஸ்பண்ட் பையனாக போகிற வீடியோஸும் இருக்குது. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஒரு 1 இயர் ஆயிடுச்சு. 1 இயர் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்போ தான் எனக்கு வந்து ஞாபகம் வருது, ஐயோ நமக்கு வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணலையே, நமக்கு 4000 ஹவர்ஸ் டார்கெட் அச்சீவ் பண்ணல, அப்புறம் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகலை அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 1 இயரில் ஆயிடுச்சு. ஆனால் இது வரல, வாட்ச் ஹவர்ஸ் வந்து வரல. ஏன்னா நான் வீடியோஸே போடுறதில்ல, லைவ் போடுறதில்ல, எதுவுமே போடாமல் எப்படி வாட்ச் ஹவர்ஸ் வரும்? ஸோ அதனால் அது வந்து கொஞ்சம் கேப்லேயே இருந்துச்சு. சரி, நம்ம வந்து கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணலாம். நமக்கு வந்து டெய்லி வீடியோஸ் போட முடியல, வீக்லி ஒரு 3 வீடியோஸ் கூட நம்மளால் கரெக்டாக போட முடியல. சரி, நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் வந்து இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் வீடு ஃபுல்லாக 1 இயர் ஃபுல்லாகவே ஹாஸ்பிட்டல் வீடு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அம்மாவும் வந்து அடிக்கடி கேட்பாங்க, வீடியோ போட்டியா, லைவ் போட்டியா. அம்மா வந்து உடம்பு சரியில்லைனாலும் என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அம்மாவுக்கு தனி ஃபோன் இருக்குது, ஃபோன் கொடுத்துருக்கு தனியாக. அப்போ வந்து அம்மாவுக்கு உடம்பு முடியல, நான் கால் பண்ணுறதுக்காக ரூம்லேயே இருப்பாங்க, கால் பண்ணுறதுக்காக நான் அம்மாவுக்கு ஃபோன்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ அம்மாவோட ஃபோனில் வந்து வீடியோஸ் எல்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி வீடியோ வரல, ஏன் வீடியோ போடல அப்படிலாம் கேட்பாங்க. நான் வந்து அம்மா இருந்து ஒரு 3 மந்த்ஸுக்கு அப்புறம் டெய்லி வந்து வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணேன். கரெக்டாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டெய்லி வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி வந்து 10 மந்த்ஸ் ஆகுது. 1 இயர் ஆகலை, 10 மந்த்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஒன் மந்தில் வந்து நான் ஒரு 7 நாள் வந்து 7 இல்லை ஒரு 5, 6, 7 நாள் வந்துருக்கும். 7 நாள் வந்து வீடியோ போடுறது இல்லை, மற்ற நாள் எல்லாமே போடுவேன். டெய்லி ஷார்ட்ஸ் போடுவேன். லைவ் வந்து கொஞ்ச நாள் போட்டுட்டு இருந்தேன். இப்போ வந்து மறுபடியும் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா லைவ் போடுறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. டிரைவிங் கிளாஸ்லாம் போகிறதுனால எனக்கு டைம் கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய யூடியூப் ஜேர்னி வந்து போயிட்டுருக்கு. இது வந்து நீங்கள் நினைப்பீங்க, என்னடா நீங்கள் வந்து ஃபைனல் பாயிண்ட்டை சொல்லவே இல்லையே,
மோனிட்டைசேஷன் ஆயிடுச்சா அதெல்லாம். ஸோ இன்ன வரை மோனிட்டைசேஷன் ஆகலை. ஏன்னா வந்து 1 இயருக்கு அப்புறம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்து வச்சுருக்க சொத்து எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வரும். வாட்ச் ஹவர்ஸ் எல்லாமே வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ குறையும் கூடும் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ எனக்கு வந்து 1 இயரில் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் போட்டிருந்தேன். அதில் எல்லாமே வந்து குறைஞ்சிருச்சு 1 இயருக்கு அப்புறம். மறுபடியும் வந்து கொஞ்சம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. நம்ம லைவ்லாம் போட்டிருந்தோம்லாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் லைவ்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். வீடியோஸ்லாம் கொஞ்சம் ரேர் தான். அதுவும் வந்து நிறைய ஹவர்ஸ்லாம் வீடியோஸ் போகுது. ஏன்னா இவ்வளோ மினிட்ஸ் போச்சுன்னா நமக்கு வந்து ஒரு ஆள் பார்த்தாங்கன்னா நமக்கு கொஞ்சம் இது கிடைக்கும், கேஷ் கிடைக்கும், இல்லை வாட்ச் ஹவர்ஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ அப்படி நான் வந்து இப்போ மறுபடியும் வந்து கம்மியாகிட்டே வருது. ஒரு பீக்குக்கு போயிட்டு ஒரு எண்டு வரை போயிட்டேன். அந்த எண்டுலேருந்து இப்போ வந்து 1-2 பாயிண்ட் வந்து பேக் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து இதுதான் என்னோடய யூடியூப் ஜேர்னி. இப்படி தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து நான் என்ன யோசிக்கிறேன்னா, எனக்கு வந்து நான் என்னோட ஒரு ஒர்க்கை நான் போட்டிருக்கேன். ஸோ இதில் கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு சேலரி கிடச்சா நல்லா தான் இருக்கும். அது யாராக இருந்தாலும் அப்படி தான். ஏதாவது ஒரு ஒர்க்கு போட்டால் நம்ம வந்து அதுக்கு சேலரி எதிர்பார்ப்போம். நான் கொஞ்ச நாள் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அதை பற்றி தெரியவே தெரியாது. இப்போ வந்து எதிர்பார்க்குறேன். எனக்கு வந்து ஒரு பெனிஃபிட் வேணும், எனக்கு இது வந்து கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இது வந்து எப்படின்னா, நான் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து 2.5 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. நான் இன்னும் வந்து இதை வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். இதுவரை வந்து நான் 10 மந்த்ஸாக வீடியோ கரெக்டாக போட்டு எனக்கு வந்து எந்த பெனிஃபிட்டும் இல்லை அப்படின்னு வந்து நான் யோசிக்கிறேன். சரி, இதை நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணிடலான்னு பார்த்தா என்னால் ஸ்டாப் பண்ணுறதுக்கு முடியல. ஏன்னா வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன்னா டெய்லி வந்து யோசிப்பேன், நைட்லாம் யோசிப்பேன், இன்றைக்கி வீடியோ போடலையே, இப்போவே வந்து ஒரு நாள் வீடியோ போடலைன்னா நைட் யோசிச்சுட்டு இருப்பேன், ஐயோ நாளைக்கு வீடியோ போடணும், இன்றைக்கி வீடியோ போட முடியல அப்படின்னு. பார்க்குறாங்களோ பார்க்கலையே, நம்ம வீடியோ போட்டுட்ருப்போம் அப்படின்னு நான் வந்து யோசிப்பேன். ஸோ அதனால் என்னால் ஸ்டாப் பண்ணுறதுக்கு வந்து முடியல. அது கண்டினியூவாக போயிட்டே இருக்கட்டும் அப்படின்னு வந்து யோசித்தேன். நம்ம போகிறது வரை போட்டோம், நமக்கு வந்து கிடைக்குதுன்னா கிடைக்கட்டும், கிடைக்கலன்னா நம்ம வந்து அது கண்டினியூ பண்ணலாம், ஸ்டாப் பண்ண வேணாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அதை ஸ்டாப் பண்ணவே கூடாது. கண்டிப்பாக அது வந்து நான் யோசிச்சிருக்கேன். ஸ்டாப் பண்ண நம்ம வந்து பேக் போனது மாதிரி ஆகிடும், பேக்கில் போவேன், நம்ம ஃப்ரெண்ட்லேயே போகலாம். ஸோ அதனால் நான் வந்து ஸ்டாப் பண்ணுற ஐடியாவே இல்லை. யூடியூப் இப்போதைக்கு என்னோடய வீடியோ போட முடியலனாலும் வந்து ஸ்டாப் பண்ணுற ஐடியாவே இல்லை. இதில் ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு வெற்றியை வந்து நான் வந்து அடைஞ்சே தீருவேன். ஸோ அதனால் இதை வந்து நான் ஸ்டாப் பண்ணுற ஐடியாவே இல்லை. வீடியோஸ் வந்து 1-2 நாள் வந்து கொஞ்சம் பேக் வரும், 1-2 நாள் போட முடியாமல் ஆயிடும். ஸோ இனிமேல் வந்து கரெக்டாக போடுறேன். இந்த மந்த்து தான் ஒரு 7 டேஸ் மேலே ஆகிடுச்சு வீடியோ போட்டு. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த ஸ்டார்ட் பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா வந்து என்ன பெயர் வைக்கலாம், நம்ம சேனலுக்கு என்ன பெயர் வைக்கலாம் அப்படிலாம் நிறைய யோசிச்சு அப்புறம் என் பையனோட பேரே வைக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். அப்புறம் இந்த பேரை வந்து மாற்றலாம் அப்படின்னு நிறைய வாட்டி யோசித்தேன். ஆனால் வேறு நேம் எனக்கு வரவே மாட்டேங்குது. என்னோடய பேர் வைக்கிறது எனக்கு வந்து விருப்பம் இல்லை. என் ஹஸ்பண்டோட பேர் சேர்த்து என்னோடய பேர் வைக்கிறதுல என்னோடய பேரில் சேனல் வேணாம் அப்படின்னு வந்து நிறைய யோசிச்சிருக்கேன். ஸோ அதனால தான் நான் வந்து வேறு நேம் வைக்கிறதுக்கு எனக்கு வந்து பெருசாக விருப்பம் இல்லை. இந்த நேம் வந்து மாற்றலாமோ அப்படின்னு நிறைய சஜஷன் வந்துச்சு. நேம் வந்து சேஞ்ச் பண்ணிப்பார், அப்போ இன்னும் வந்து சேனல் ரீச் ஆகும் அப்படின்னு. ஆனால் ரிஷியோட பேர் எடுத்து மாற்றுறதுக்கு எனக்கு வந்து ஒரு மனசு வரவே மாட்டேங்குது. நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன் சேனல் நேம் மாற்றிக்கலாம் அப்படின்னு. ஆனால் வந்து அடுத்து அதுக்கு பதிலாக இன்னொரு நேம் வந்து எனக்கு வரவே மாட்டேங்குது. என்னோடய நேம் வைக்கிறது விருப்பம் இல்லாதனால வரவே மாட்டேங்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் நான் சேனலில் வீடியோ எப்படி போட்டுட்டு இருந்தேன்னா, ரொம்ப வீடியோ எப்படி போடணும்னு தெரியாது, அந்த மாதிரி போட்டுருந்தேன். எடிட் பண்ண தெரியாது, நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் டல்லாக தான் போட்டுட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் மாற்றிருக்கேன். நிறைய பேர் எனக்கு வந்து சஜஷன் கொடுத்துருக்காங்க, இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணுங்கள், அந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச ஒரு யூடியூபர் ஒரு சிஸ்டர் வந்து தம்ப்நெயிலை வந்து சேஞ்ச் பண்ணுங்கள், இந்த மாதிரி தம்ப்நெயில் போடுங்க அப்படின்லாம் வந்து எனக்கு சஜஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே, ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா வந்து என்னோடய சேனல் வந்து இப்போ ஒரு யூடியூபர் வந்து இன்னொரு யூடியூபரை வந்து வளரக்கூடாது அப்படின்னு வந்து இப்போ நினைக்க மாட்டாங்க. மனசில் நினைச்சாலும் வெளியே வந்து சொல்ல மாட்டாங்க. நான் நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி பண்ணுங்கள், அந்த மாதிரி பண்ணுங்கள் அப்படின்லாம். ஸோ எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்யூ. நெகட்டிவ்ஸ்னால் வந்து நெகட்டிவ்ஸ் வந்து எனக்கு காதுக்கு வந்து நிறைய வந்தது இல்லை. நெகட்டிவ்ஸ் எப்போவுமே வந்து எனக்கு இன்ன வரை எனக்கு காதுக்கு நெகட்டிவ்ஸ் வந்ததே இல்லை. பாசிட்டிவ்ஸ் நிறைய வந்திருக்கு. போடுறது நல்லதோ கெட்டதோ
பாசிட்டிவ்ஸ் நிறைய வந்திருக்கு. நிறைய பேர் வந்து என்னை வந்து என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. வீடியோஸ் டெய்லி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. ஸோ அந்த மாதிரி வந்திருக்கு. சஜஷன் நிறைய வந்திருக்கு. நீ வீடியோவே போடாத, நல்லாவே இல்லை. இனிமேல் சில டைம் வந்து நான் கொஞ்சம் வந்து ரீச் ஆனால் கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ எனக்கு கண்டிப்பாக வரும். எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது. ஏன்னா வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தால் எப்படி ஃபேஸ் பண்ணணும் எதுவுமே வந்து எனக்கு தெரியாது. எப்படி வந்து பண்ணணும், சரி நம்ம அதை அப்புறம் பார்த்துக்கலாம். நம்ம வளர்ந்தா தானே அந்த மாதிரிலாம் வரும். வளரலைன்னா வராது. இல்லை, நம்ம வந்து ஹைட்டுக்கு போனால் தான் அந்த மாதிரிலாம் கமெண்ட்ஸ் வரும். ஹைட்டுக்கு போகலைன்னா கமெண்ட்ஸ் வராது. ஸோ இப்போதைக்கு கமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஹாப்பி தான் ரொம்ப. எனக்கு தெரிஞ்ச சரௌண்டிங்கில் என்னை யாரும் வந்து அந்த மாதிரி சொன்னது மாதிரி எனக்கு வந்து தெரியல. எல்லாருமே சஜஷன் கொடுப்பாங்க, இந்த மாதிரி பண்ணு அந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லுவாங்க. மற்றபடி எனக்கு வந்து நீ பண்ணாத, போடாத, நல்லாவே இல்லை, உனக்கு வந்து செட்டே ஆக மாட்டேங்குது அந்த மாதிரிலாம் சொன்னதில்லை. அப்புறம் வந்து 1-2 பேர் வந்து ஒரு மாதிரி இந்த மாதிரி நினைப்பாங்க, இதெல்லாம் என்ன ஒரு வேலையா, அந்த மாதிரி ஃபேஸில் காமிப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு ஒரு வாட்டி வந்து வந்திருக்கு. அதெல்லாம் இவளுக்கு தான் தெரியும் அந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு வாட்டி வந்திருக்கு. மற்றபடி எனக்கு நெகட்டிவ், இதுவும் நெகட்டிவ் தான். ஆனால் வந்து நம்ம அதனால தான் எனக்கு வந்து விடவே கூடாது அப்படின்னு தோணுது. இதை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஸோ இவங்க முன்னாடி வந்து நம்ம வந்து ஒரு ஹைட்டுக்கு போகலைனாலும் ஒரு மீடியமாக வந்து கொஞ்சம் லெவலுக்கு வர்றது வரை நம்ம வந்து இதை ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து யோசிச்சிருக்கேன். ஸோ எனக்கு பெரிய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து எனக்கு ஸ்ட்ரைட்டாக வந்ததே இல்லை. லைவில் கூட பேட் கமெண்ட்ஸ் வரலாம், ஆனால் வந்து பெருசாக அதெல்லாம் இல்லை. நான் வந்து லைவ் போடுறதே இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் பெருசாக வந்து என்ன பண்ணதில்லை. நான் தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பண்ணியிருக்காங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ்னால் எனக்கு வந்து அந்த ஒரு கமெண்ட் வந்து எனக்கு முகம் காமிச்சு பேசுகிறது எனக்கு அது வந்து பிடிக்கல. நம்ம மலையாளம் லாங்குவேஜில் சொல்கிறோம்னா எனக்கு புச்சமாக சொன்ன மாதிரி இருக்கும். என்ன அதெல்லாம் இவளுக்கு தான் தெரியும், அதெல்லாம் ஒரு வேலையா, அந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரே ஒரு கமெண்ட் தான் வந்திருக்கு. ஸோ அந்த கமெண்ட்டுக்காக நான் இது வந்து ஸ்டாப் பண்ணவே மாட்டேன். ஸோ மற்றபடி வந்து அது வந்து அந்த மாதிரி கமெண்ட் வந்துச்சுன்னா அது வந்து நம்மளை வந்து பிடிக்காதனால இல்லை, நம்ம வந்து இந்த பண்ணுறது அவங்களுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குது, பொறாமையாக இருக்குது. அதுதான் அது வந்து விஷயம். ஸோ நம்ம வந்து இப்படி தெரியிறோம், நம்ம வந்து ஃபேஸ் காமிச்சு நம்ம வந்து நிறைய பேருக்கு நம்ம வந்து தெரியணும். ஸோ அதுதான் வந்து அவங்களுக்கு வேதனையாக இருக்கலாம். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி பேசியிருக்கலாம் ஒரு வாட்டி தான். மற்றபடி எனக்கு வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்ததே இல்லை. சஜஷன் நிறைய வந்திருக்கு. அந்த மாதிரி பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணுங்கள், இப்படி பண்ணாதீங்க, அப்படி பண்ணுங்கள், அந்த மாதிரி வந்திருக்கு. அதெல்லாம் நான் கண்டிப்பாக எடுத்துப்பேன். ஏன்னா வந்து அதெல்லாம் நெகட்டிவ் கமெண்ட்ஸே இல்லை. வந்த நெகட்டிவ் கமெண்ட் ஒன்று, அதுவும் தெரிஞ்சவங்கள்கிட்டே வந்தது ஒன்று தான். அது நம்ம வந்து அப்புறம் பார்த்துக்கலாம். அது நம்ம வந்து இப்போ வந்து பேச வேணாம், அப்புறம் பார்த்துக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து என்னோடய வீடியோஸ் நிறைய பேருக்கு போகுதுன்னா கண்டிப்பாக நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். நம்ம அதெல்லாம் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். எல்லாம் தெரிஞ்சு தான் நம்ம இதில் வந்து இறங்கியிருக்கோம். ஸோ பார்க்கலாம், நமக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். என்னோடய சேனல், என்னோடய வீடியோ வந்து இவ்வளோ நேரம் பார்த்துட்ருக்கீங்களா? ஸோ ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட நான் வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். ஏன்னா ரிஷி வர டைம் ஆகிடுச்சு. இன்னும் பேசலாம், ஆனால் வந்து டைம் ஆகிடுச்சு. அதனால் வந்து நான் இப்போ வந்து இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.